சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. MSV uncle, even today I consider him only as the greatest musician. இப்போ MSV uncle அவங்க மார்க்கெட் கம்மியாகும் போது இளையராஜா சார் வந்தார். இளையராஜா சார் கொஞ்சம் மார்க்கெட் கம்மியும் போது ஏஆர் ரஹ்மான் வராங்க. ஸோ யூ ஹாவ் டு கீப் சேஞ்சிங். அது ஒரு டைமில் அப்பா ஒத்துக்கல, இல்லை நான் மாட்டேன்னு சொல்லும்போது தென் ஐ திங்க் சந்தான பாரதி அண்ட் வாசு நினைக்கிறேன், அவங்க தான் அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க அப்பா கிட்ட. அவங்க தான் தே கன்வின்ஸ் மை ஃபாதர், சரி இளையராஜா சார் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் கீழே ஒரு பெட்ரூம் இருக்கும், அங்கே தான் மியூசிக் கம்போசிங் எல்லாம் நடக்கும். நார்மலாக மியூசிக் கம்போசிங்னா வெளியூர் போயிடுவாங்க, எங்கேயாவது அந்த காலத்துலலாம் பெங்களூர் போயிடுவாங்க, அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டல் ரூமில் போட்டு மியூசிக் கம்போசிங்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கீழே பெட்ரூமில் தான் மியூசிக் கம்போசிங். எம்எஸ்வி அங்கிள் வருவாங்க, இளையராஜா சார் வந்திருக்காருங்க, வாலி சார் வந்திருக்காரு. They used to have a lot of parties in the house அந்த காலத்துலேயே. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற every actors come to our house for dinners and even in Hindi films also. Paralysis வந்ததுக்கப்புறம் when he was in the hospital, Apollo hospital இருந்தார், எல்லாருமே either வந்தாங்க இல்லைன்னா பொக்கேஸ் அனுப்பிச்சாங்க, கேட்டாங்க, ஃபோன் பண்ணாங்க, எது பண்ணாங்க. இவங்க வரவே இல்லை, வரல, பார்க்கல, மெசேஜும் அனுப்பல ஜெயலலிதா மேடம். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் மகன் சஞ்சய் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சஞ்சய் சார். வணக்கங்க. வணக்கங்க. உங்கள் அப்பானது எல்லாரும் நினைவுக்கு ஒரு ஸ்டைல் தான் சார். அவர் அந்த காலத்து ஹீரோக்களுக்கு இணையாக அது ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார். அந்த ஸ்டைலிஷ் எப்படி அவருக்கு பாண்ட்லேருந்தே வந்துச்சா? ஆமாங்க, இட் வாஸ் நாட் அவர் யாராவது பார்த்து கற்றுக்கினதோ இல்லைன்னா சினிமாக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆனதோ அந்த மாதிரி கிடையாது. ஐ திங்க் இட் இஸ் இன்பார்ன் வித் ஹிம். முதல்ல இருந்தே ரைட் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட் பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட லைக் வெரி வெரி ஓல்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ், அவர் நிற்கிற ஸ்டைலு அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் மோர் லைக் இன்பார்ன், கூட பெருப்புலேயே வந்தது அவருக்கு. ஸோ இட் இஸ் நாட் லைக் யாராவது பார்த்து கற்றுனாலும் இல்லை. ஈவன் இஸ் ட்ரெஸ்ஸிங் ஆல்சோ இட் மோஸ்ட்லி ஒயிட் அண்ட் ஒயிட் தான். 99% இல்லை 100% ஒயிட் அண்ட் ஒயிட் தான். பட் அது கூட யாராவது சொல்லி கொடுத்து பண்ணிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் வெரி வெரி நேச்சுரல். ஹி டிட் இட் ஹிம்செல்ஃப். ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாரு. ஃபிட்னஸ்னா ஐ மீன் நாட் லைக் அந்த காலத்தில் there was he was a ball badminton player in school basically. மற்றபடி he was not majorly into sports but regular walking. வீட்டில் அதுவும் வீட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு, ஐ மீன் பிகாஸ் வீட்டில் தான் இல் வாக் and all இருக்கும். ஸோ அது வரைக்கும் அது கொஞ்சம் வெயிட் போட்டானா இல் ஸ்டார்ட் வாக்கிங். அண்ட் பேசிக்லி அவர் செட்ஸுக்கு போனாலே தட் இஸ் a major exercise. Outdoor shootings, அது இதெல்லாம் all that stuff. Most of the time they're standing, teaching everything, it's all there. So but fitness week, it's not that he's not obsessed with fitness. He likes to maintain, follows his diet very strictly. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார். So he's fine with that. இப்போ எல்லா பசங்களுக்கும் அப்பா அம்மா நம்மளோட விளையாடணும் அதெல்லாம் ஆசையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்கள் அப்பா ரொம்ப பிஸியாக இருந்ததால் நிறைய கிடைச்சிருக்க மாட்டார் இல்லையா வீட்டில்? டெஃபினட்டாக ஐ மீன் தட் இஸ் ஒன் திங் நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணது. பட் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் எங்களுக்கு கூட. பட் பண்ணுற அந்த வாட் எவர் 1 hour 2 hours இல்லைன்னா ½ an hour கூட கிடைச்சதுனால இட் இஸ் 100% அஃபெக்ஷன், 100% அட்டென்ஷன். அவருக்கு இருக்க ஃபேமிலி மேலே இருக்க அஃபெக்ஷன் எல்லாம் யூ கான்ட் ஈவன் இமேஜின். லைக் பிரேக்ஃபாஸ்ட் டெஃபினட்டாக கூட இருந்தால் சாப்பிடுவோம். அது என்ன ஷூட்டிங், சப்போஸ் ஷூட்டிங் ரொம்ப ஏர்லியாக போயிட்டாங்கன்னா தென் இட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. மற்றபடி ஷூட்டிங் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் 8:30 100% எல்லாருமே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட். வீட்டில் இருந்தாங்கன்னா 100% லஞ்ச் டுகெதர். அதெல்லாம் அந்த டைமிங் இஸ் பர்ஃபெக்ட். 8 to 8:15 அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் உட்காந்து கூட இருக்காங்க. தோஸ் ஆர் த டைம்ஸ் வி ஸ்பெண்ட் டுகெதர். அவங்க கூட லஞ்ச் ஆல்சோ பை 1 o'clock 100%. ஸோ அதுவும் நாங்கள் கூட தான் எல்லாமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். மற்றபடி அவங்க கூட ஹாலிடே போகிறதோ இல்லைனா மற்றபடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இது ஆல்மோஸ்ட் ஜீரோ. பிகாஸ் ஹி வாஸ் வெரி பிஸி. இருக்கக்கூடாது கிடையாது. இருக்கிற 5-10 minutes எங்கள்கிட்ட கூட ஃபேமிலி கூட இருந்தாலும் அந்த டிவோஷன் and that towards the family and that attention and that affection, I don't think நான் யார்கிட்டயும், I mean I shouldn't compare, but ரொம்ப கொடுத்து வச்சவங்க நாங்கள் that way. நீங்கள் நிறைய அவுட்டோர் ஷூட்டிங் அப்பா போகும்போது போனது இல்லையா? இல்லைங்க, போவோம். பட் அவர் சின்ன வயசுல இருந்த எங்கள் எல்லாரையும் சினிமாலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. இந்த சென்ஸ் சென்னையிலலாம் ஷூட்டிங் நாங்கள் போனதே கிடையாது எப்போவுமே. நெவர். அவுட்டோர் ஷூட்டிங் போனோன்னா சம்மர் ஹாலிடேஸில் எங்கேயாவது போவாங்கன்னா ஊட்டி இல்லைன்னா பெங்களூர், அங்கே சம்மர் ஹாலிடேஸில் எங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்கும்போது அவுட்டோர் ஷூட்டிங் வச்சா கூட போவோம். அப்படி கூட போனாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக மாட்டோம். நாங்கள் பாட்டுன்னு எங்கேயாவது அம்மா அக்கா நான் எங்கேயாவது சுற்றின்னு இருப்போம். நாங்கள் சைட் சீயிங் அந்த மாதிரி போவோம். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மேபி லன்ச் டைம் வில் கம் ஓவர் தேர்.
எல்லா ஆக்ட்ரஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து தெல் வி ஹேவிங் லஞ்ச் அந்த மாதிரி தான். பட் இட்ஸ் நாட் லைக் ஷூட்டிங்குக்காக நாங்கள் போனதே கிடையாது எப்பவுமே. ஸ்ரீதர் சார் வந்து காதல் படங்கள் நிறைய எடுத்திருக்காரு. அவருடைய திருமணமே கூட காதல் திருமணம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் பீப்புள். பட் இட் இஸ் நாட், அது காதல் கல்யாணமே கிடையாது. இட்ஸ் அன் அரேஞ்ச் மேரேஜ். பக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ். அம்மா வந்து நெல்லூர், ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் ரெட்டிஸ். அப்பா வந்து செங்கல்பேட். அம்மா வந்து இங்கே ஸ்டெலா மேரேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா அவ்வளோ பிஸியாக இருப்பார். இப்போ லவ் பண்ணணும்னால ஐ டோன்ட் திங்க் ஹி ஹேட் தி டைம் ஃபார் இட் ஆல்சோ. பட் இட்ஸ் 100% அரேஞ்ச் மேரேஜ். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக்கிலலாம் எழுதுவாங்க, இந்த மாதிரி இவங்க 2 பேர் லவ் மேரேஜ் எங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கே போய் பார்த்துருக்கோம் பீச்லன்னு. நான் இன்ஃபேக்ட் ஃபேஸ்புக்கில் somebody had written like that. my wife said இல்லைங்க நீங்கள் சொல்கிறது தப்பு. அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ஃபேஸ்புக்லேயே, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை எனக்கு தெரியும் அவங்க லவ் மேரேஜ் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு கரெக்ட் கோ இன்சைட் அண்ட் சே இல்லைங்க ஐ எம் ஸ்ரீதர்ஸ் சன் அண்ட் திஸ் லேடி ஹூ கமெண்டட் இஸ் மை வைஃப். ஸோ டெஃபினட் இட்ஸ் நாட் அ லவ் மேரேஜ், இட்ஸ் அன் அரேஞ்ச் மேரேஜ் சொன்னோன்னே தென் தே டெலிட்டட் தட் கமெண்ட். அது எதுக்குன்னு தெரியாது. எவ்ரிபடி திங்ஸ் இட்ஸ் லவ் மேரேஜ். அம்மாவுக்கு தமிழ் கூட தெரியாதுங்க கல்யாணம் ஆன புதுசில். ஷி டிட் நோ தமிழ். ஐ மீன் ஷி கோஸ் ஃபார் அ மூவி, ஐ மீன் ஷி நெவர் சீஸ் தமிழ் மூவிஸ் அந்த காலத்தில். ஸ்ரீதர் யாருன்னே தெரியாது ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடி. ஏன்னா நெல்லூரில் இருந்தாங்க, ஆந்திராவில். அங்கே படித்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அண்ட் அப்போல்லாம் டிவி எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. ஒன்லி ஆஃப்டர் ஷி கேம் டு குவீன் மேரேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி இந்த மாதிரி தமிழ் ஃபிலிம்ஸ் அது இது இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சது. பார்க்க கூட இல்லை, அப்படி கூட போக மாட்டாங்க. இங்கிலீஷ் படம் இல்லைன்னா சம்திங்ல தான், அவ்வளோதான். அப்போ வந்து ஒரு பக்கம் சீரியஸ் படங்கள் எடுத்துப்பாரு. இப்போ நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்சு இருக்கும் வரை அப்படி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காமெடி படங்கள். அது வந்து கலாட்டா, காதலிக்கு நேரம் இல்லை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஊட்டி வரை உறவு. இது ரெண்டுல அவருக்கு எது ரொம்ப க்ளோஸ்? அவருக்கு சீரியஸ் படமா காமெடி? இந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஹி டிஃபரன்ஷியேட்ஸுங்க. எந்த படம் எடுத்தாலும் ஹிஸ் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஆன் தட் ஒன்லி. சரி, ஒரு ஜானர் பிடிக்கலன்னா நீங்க எடுக்க முடியாது, அவ்வளோ நல்ல படம் எடுக்க முடியாது. நீங்க எனக்கு டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகுறாரு சீரியஸ்ல, அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சிங் இல்லை. ஹி ஆல்வேஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. சரி இப்போ இது எடுத்துட்டோம், அடுத்தது வேற மாதிரி ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, அவ்வளோதான். கண்டினியூஸாக நீங்கள் காதல் படமே எடுத்துனா இல்லை சோகம் படமே எடுத்துருந்தா, நானே ஒரு வாட்டி அப்பா கிட்ட சின்ன வயசில் சொல்லியிருக்கேன், நீங்கள் இன்னுமே இந்த மாதிரி சோக படம் எடுத்துகிட்டே இருந்தாலும் நீங்கள் உங்களை வெளியே யாராவது பார்த்தாலும் அழ ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு. ஸோ அது ஃபேமிலி ஜஸ்ட் பாஸ் கமெண்ட்ஸில் தட். ஸோ ஆப்வியஸ்லி தே வில் சேஞ்ச் தி ஜானர். இப்போ நீங்கள் நெஞ்சம் மறுப்பதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தாட் யாருக்கு வரும் அந்த காலத்தில், ரீஇன்கார்னேஷன் தாட், அந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தட்ஸ் ஆல் சம்திங் ஃபேண்டாஸ்டிக். அந்த ஒரு படம் முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் மைண்டில் இன்னொரு படம் அடுத்த படம் ஓடிண்டே இருக்கும் எங்கேயாவது. அது உட்காந்து இல் பி திங்கிங் அபவுட் இட். நைட்ஸில் தனியாக இருந்தாலும் இல் கீப் திங்கிங் குவாய்ட்லி அவர் திங்கிங் அபவுட் இட். டக்குன்னு ஏதாவது கதை வந்தால் சொல்லுவார் எங்கள்கிட்ட எல்லாரும். ஃபஸ்ட்டு ஃபேமிலி அம்மா எங்கள் நாங்கள் சின்ன பசங்க தான், பட் இருந்தாலும் சும்மா ஒரு லைன் மாதிரி சொல்றது, வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவாரு. டிஸ்கஷன் அவ்வளோ டீப்பாலாம் போகாது, என்ன கதை சும்மா அடுத்த பாடம் என்ன பண்ண போகிறேன், காமெடி பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று இல் கீப் சேயிங் சம் லைன்ஸ்ல தான், அவ்வளோதான். இப்போ ஸ்ரீதர் சாரை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கினது வந்து சிவாஜி இல்லையா? ஓகே, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? அந்த நோ we were too young. அதான் சொல்லுங்க, அப்புறமா சொல்கிறேன் ஏஜ் ஆனதுக்கு அப்சல்யூட்லி நத்திங். அதான் சொல்ல இல்லைங்க, அவர் வந்து ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா, ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டாருன்னா அது டோட்டலாக மறந்துடுவார். எங்கள் கூட வந்து அதை பற்றி டிஸ்கஷனோ அவர் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி அடுத்த படம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அது ஒவ்வொரு படத்துக்கும் பண்ண மாட்டார். சும்மா மூடு இருக்கும்போது நாங்கள்லாம் ரூமில் உட்காந்து ஒன்றா பேசும்போது டக்குன்னு சொல்லுவார், ஜாலியாக இருக்கும்போது சொல்லுவார். டீப் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து சுத்தமாக அப்சல்யூட்லி நத்திங். அம்மாவுக்கு கூட ஈ வாண்ட் இன்வால்வ் பண்ண மாட்டார் ஜாஸ்தியாக, நெவர். அவராக சொந்தமாக எவ்ரி திங் ஹி டஸ்ங்க. அவர் என்ன கரெக்ட்னு நினைக்காக அது பண்ணுவார். நோபடி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஹிம் ஈஸிலி. இப்போ ஜெமினி, சிவாஜி, எம்ஜிஆர் 3 பேர் வச்சும் எடுத்திருக்காரு. எம்ஜிஆர் வச்சு 2 படம் தான் எடுத்திருக்காருனாலும் ரெண்டுமே ஹிட். ஆமாம். அவருக்கு பிடிச்ச ஹீரோ யார் சார்? ஐ திங்க் பேசிக் இட் வாஸ் சிவாஜி சார் அண்ட் ஜெமினி கணேசன் சார். இவங்க தான் முத்துராமன், ஐ மீன் அஃப்கோர்ஸ் முத்துராமன் பண்ணாங்க, பட் I think most of the pictures are Shivaji and MGR. He was very, very close to both of them. It was more like a family அந்த காலத்தில் அவங்கெல்லாம். ஸோ பிடிச்ச ஆக்டர் பிடிக்காத ஆக்டர்னு சொல்லவே முடியாது. அப்பா கிட்ட அடிக்கடி வீட்டுக்கு வருவாரா? சிவாஜி அடிக்கடி வீட்டுக்கு வருவாரா? they used to come. சிவாஜி சார்னால் எனக்கு ஞாபகம் இருந்தால் நானே பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. அண்ட் they used to have lot of parties in the house. அந்த காலத்துலேயே இண்டஸ்ட்ரியில் இருக்க, அந்த காலத்தில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எவ்ரி ஆக்டர்ஸ் கம் டு our house for dinners and even in Hindi films also.
I think except Dharmendra and MGR, everybody has come home for dinner and all that stuff. அவங்களும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா? We were too small. We were too young. The family is close to our family. Okay. இப்போ I know Prabhu and all very well. அவங்க family இப்போ எனக்கு தெரியும். So வெளியே பார்த்தாலும் we talk nicely and all that stuff. But no, that's what I'm saying. அவங்க சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க அவங்க வீட்டில் வரும்போதெல்லாம். So not much of a interaction involvement with them. அவங்க கூடலாம். இப்போ இந்த காதல் கல்யாணம் அப்படின்ற அந்த நியூஸ் மாதிரியே ஸ்ரீதர் சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அப்போ எம்ஜிஆர் உரிமை குரல் படத்தை பண்ணி கொடுத்தாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மையா அந்த விஷயம்? There is another thing also. இது I don't know if அப்பா சொன்னாரா இல்லைன்னா ஒன் ஆஃப் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யார் சொன்னாங்களா கரெக்டாக தெரியல. இட் வாஸ் ஆல்சோ தட் எம்ஜிஆர் சார் வாஸ் அவர் யோசிச்சிருந்தார் எதுக்கு ஸ்ரீதர் என் கூட இன்னும் படம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் சிவாஜி ஜெமினி கணேஷ் அவங்க கூட பண்ணுறாங்க, என் கூட பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு சம் டாக் கேம் லைக் தட். அதுக்கப்புறம் தான் வந்து ஹீ செட் இல்லைன்னா ஐம் பிஸி அண்ட் ஆல் தட், நான் அந்த டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி வந்தது அது பேசிக்காக அது. ஓகே ஓகே. ஸோ பிகாஸ் யா பேசிக்காக அப்படி தான் வந்தது அது. ஸோ சி கஷ்டம்னு சொல்லுது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அந்த காலத்தில் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா டக்குன்னு இன்னொரு படம் எடுப்பாங்க, அதுலேருந்து ஹிட் வரும், அதுலேருந்து ஃப்ளாப் வரும், எவ்ரி திங் ஹேப்பன் லைக் தட். படம் ஃப்ளாப் ஆச்சு, ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயின் இருந்தாலும் அடுத்த படம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த யோசனையில போயிட்டு இருப்பாங்க. தே வில் கோ இன் தட் திங். அது வந்து எதுலையுமே அஃபெக்ட் ஆகாது இவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில். இட் ஸ்டோரி எம்ஜிஆரோட அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. அப்புறம் மீனோ நண்பனும் அதுக்கப்புறம் மீனோ நண்பன் வாஸ் லாஸ்ட் பிக்சர் ஐ திங்க். அப்போடைய படங்கள்ல வந்து பாடல்கள் வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்? சார் he had that music knowledge kind of எப்பவுமே அவருக்கு. நீங்கள் அதெல்லாம் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு சீங்க. நாங்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கல. ஆக்சுவலாக வீட்டில் கீழே ஒரு பெட்ரூம் இருக்கும், அங்கே தான் மியூசிக் கம்போசிங் எல்லாம் நடக்கும். நார்மலாக மியூசிக் கம்போசிங்னா வெளியூர் போயிடுவாங்க, எங்கேயாவது அந்த காலத்துலலாம் பெங்களூர் போயிடுவாங்க, அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டல் ரூமில் போட்டு மியூசிக் கம்போசிங்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கீழே பெட்ரூமில் தான் மியூசிக் கம்போசிங். எம்எஸ்வி அங்கிள் வருவாங்க, இளையராஜா சார் வந்திருக்காருங்க, வாலி சார் வந்திருக்காரு, எவ்ரிபடி ஈவன் யாரா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து அங்க உட்காந்து ஃபர்ஸ்ட் டியூன் போடுவாங்க. அதெல்லாம் நாங்க பெட்ல படுத்துட்டு, அவங்க எல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க, நாங்க பெட்ல படுத்துட்டு பார்த்துட்டு இருப்போம். சின்ன பசங்க சும்மா ஜாலியா பார்த்துட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இவருக்கு ஒரு டியூன் பிடிக்கிற வரைக்கும் ஹீ வில் நாட் அக்செப்ட். எம்எஸ்வி அங்கிள் சொல்லியிருக்காரு நிறைய வாட்டி, ஸ்ரீகலேன்னு கூப்பிட்டாரு அப்பாவை. இவருக்கெல்லாம் ஸ்ரீகலேன்னுவாரு. இவருக்கெல்லாம் டியூன் போடுறது ரொம்ப கஷ்டம், கன்வின்ஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம்னுவார். பட் எப்படியோ ஒன்று அந்த டீம் தே ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை மை ஃபாதர் அண்ட் அந்த டீம் அப்படி செட் ஆச்சு. எம்எஸ்வி அங்கிள் அவர் கரெக்டாக தெரியும் என்ன வேணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு. அண்ட் அது எப்படியோ ஐ மீன் his songs were all super hits. அதுல எந்த பாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாங்க நீங்க பார்த்ததுல? I don't remember anything like ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டதுல. I don't remember. They'll be having the tunes and suddenly all I remember is இல்ல விசு இந்த டியூன் நல்லா இல்ல இது வேணாம், வேற ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. and then they'll go to the next tune. So கொஞ்ச நேரம் MSV uncle be thinking, அதுக்கப்புறம் he'll come out with some suggestions. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டது ஐ டோன்ட் ரிமெம்பர். அட்லீஸ்ட் ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிதிங் ஆன் தட். இப்போ எம்எஸ்வி சாரோட நிறைய ஹிட் கொடுத்திருக்காரு அப்பா, ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு. ரொம்ப அப்புறம் ஒரு கட்டத்துல அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி தான் இளையராஜா டைரக்டர் போனாரு. ஆனா அதுவும் அவர் ரொம்ப யோசிச்சு தான் போனார் இல்லையா? ஆமாங்க, பிகாஸ் ஹி ஆப்வியஸ்லி நோ ஐ மீன் போய் தான் ஆகணும். இட்ஸ் அ மார்க்கெட் விச் இஸ் டிமாண்டிங் ஆல்சோ. ஓகே, எம்எஸ்வி அங்கிள் even today I consider him only as the greatest musician. இப்போ வந்து எம்எஸ்வி அங்கிள் அவங்க மார்க்கெட் கம்மியாகும் போது இளையராஜா சார் வந்தார், இளையராஜா சார் கொஞ்சம் மார்க்கெட் கம்மியும் போது ஏஆர் ரஹ்மான் வராங்க. ஸோ யூ ஹாவ் டு கீப் சேஞ்சிங். அது வந்து ஒரு டைமில் வந்து அப்பா ஒத்துக்கல, இல்லை நான் மாட்டேன்னு சொல்லும்போது தென் ஐ திங்க் சந்தான பாரதி அண்ட் வாசு நினைக்கிறேன், அவங்க தான் அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க அப்பா கிட்ட. அவங்க தான் தே கன்வின்ஸ் மை ஃபாதர், சரி இளையராஜா சார் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போனாங்க. பட் அது வந்து that's what I'm saying. அது வந்து அவங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வந்து அஃபெக்ட் பண்ணதே கிடையாது. they were very very close. எம்எஸ்வி அங்கிள் வந்து he was not, அவர் அப்செட்டே ஆகல இந்த மாதிரி ஸ்ரீதர் வேறு புது டைரக்டர் போகிறான்னு சொல்லி. அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. see because எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்கன்னா 94 he got a paralytic stroke. 2008 he passed away. 14 years பெட்டில் இருந்தாங்க அப்பா கம்ப்ளீட்டாக. இண்டஸ்ட்ரியிலேயே ஒரே ஒரு ஆள் ஐ கேன் டெல் யூ, நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க, பட் ஒரே ஒருத்தர்
மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி 100% வந்து பார்த்துட்டு போவாங்கன்னா எம்எஸ்வி அங்கிள் தான். வருவார் வீட்டுக்கு, உள்ளே வரும்போதே கத்திட்டு ஸ்ரீகளே எல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிடு. அப்பா பெட்டில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுவாங்க, தம்பி இங்கே வாங்கன்னு சொல்லி அம்மா வருவாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு ஹீல் அட்லீஸ்ட் 1 hour 1 to 1.5 hours உட்காந்து அப்பா பக்கத்துலேயே உட்காந்து அந்த பழைய கதைலாம் பேசிக்கின்னு அப்பாவை வந்து ட்ரை பண்ணி சிரிக்க வச்சுட்டு ஸ்லோவாக அப்பா கூட பிகாஸ் ஆஃப் பெராலிசிஸ்னால அந்த ஸ்பீச் கூட கம்மியாயிட்டே போயிட்டு இருந்தது. கொஞ்சம் அவரால் மூவ் பண்ண முடியல, பெட்லேயே இருந்தார். வருவார், இல் ஸ்பெண்ட் 1 hour மினிமம் 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணுவார். எங்களுக்கு ஹீ டிட் திஸ் கிட்டத்தட்ட எவ்ரி சிங்கிள் மந்த் இந்த 14 yearsங்க எம்எஸ்வி அங்கிள். அவர் வராத டைமே கிடையாது, எப்போவுமே வருவார் வீட்டுக்கு, ஸ்பெண்ட் பண்ணுவார். வெளியே வந்துட்டு கொஞ்சம் கண்ணீர் விடுவார். பார்த்துருக்காங்க இல்லையா அப்போ வந்து துரு அவர் ஸ்பீடு வந்து எந்த டைரக்டர் ஆக்டர்ஸ் யாருமே வந்து அப்பா கிட்ட இருக்க ஸ்பீடு அவர் யாருக்குமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன், ஒரு ஸ்பீடு, ஒரு இதில் இருப்பார், பதட்டத்திலே இருப்பார் அவர். அடுத்த ஷாட் என்ன, அடுத்த மியூசிக் என்ன, அடுத்த இது காஸ்டியூம்ஸ் என்ன, அது இதுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டு இவர் வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்க பார்த்த உடனே உள்ளே இருக்க வரைக்கும் நல்லா தான் இருப்பார், பேசிட்டு இருப்பார். ஏன்னா அப்பா முன்னாடி அவருக்கு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. பட் வெளியே வந்துட்டு 100% அவர் கொஞ்சம் கண்ணீர் விட்டுட்டு தான் போவார் மறுபடியும். He was such a sweet person, MSV uncle. இவர் ராஜா சாருக்கும் இவருக்குமான நட்பு எப்படி? It was fine. It was more professional. I mean, it was not அவ்வளோ பர்சனல் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் வேறு யார் கூட கிடையாது. அந்த காலத்தில் அவங்க அந்த டீம் இருந்தது இல்லையா. ஐ மீன் லைக் இவங்க வின்சென்ட் கேமராமேன் அண்ட் ஷங்கர் வாஸ் தி எடிட்டர், சாரதி வாஸ் தி ஸ்டில்ஸ் கேமரா அவர் இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அது வந்துட்டு அந்த டைம் கழிச்சதுக்கப்புறமே அந்த க்ளோஸ்னஸ் இந்த இண்டஸ்ட்ரி பிட்வீன் டெக்னீஷியன்ஸ் போயிடுச்சு. இட் பிகேம் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆகிடுச்சு. ஐ டோன்ட் நோ, ஐ மீன் அந்த காலத்தில் இருக்க க்ளோஸ்னஸ் இப்போ இருக்கா எனக்கு தெரியாது. பட் நான் பார்த்த வரைக்கும் அது வேறு இது வேறு டோட்டலி டிஃப்ரெண்ட். அது இமேஜின் கூட பண்ண முடியாது. சாயந்தரம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அவுட்டோர் எங்கேயாவது யூனிட்டில் இருந்தோன்னா எல்லோரும் லுங்கி கட்டிங்கன்னு பண்ணின்னு போட்டுன்னு உட்காந்து கார்ட்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அங்கே. ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஃபேமிலி லைக். ஸோ யூ கேனாட் கம்பேர். ஐ மீன் இளையராஜா சாருக்கு, ஐ மீன் எம்எஸ்வி சார் டாடி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ப்ரொஃபஷனல். அஃப்கோர்ஸ் ரொம்ப மரியாதை இருந்தது. ஃபேமிலி இப்போ கூட எங்களுக்கு தெரியும், வி நோ தம் வெரி வெல். அந்த க்ளோஸ்னஸ் இருக்காது டெஃபினட்டாக. மேபி பிகாஸ் இட் வாஸ் மரியாதைனால கொஞ்சம் பின்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்தாங்களா என்னன்னு தெரியாது. பட் அவ்வளோ கிடையாது. அப்பாவுடைய படங்கள்னாலே மெரினா பீச் ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும். அவருடைய ஸ்கிரிப்ட் நிறைய அங்கே எழுதுவார். அதே மாதிரி நிறைய பாடல்கள் வந்து மெரினா பீச்சில் எடுத்திருக்காரு. அவருக்கும் மெரினாவுக்குமான காதல்கள் எப்படி? ஒன்றும் இல்லைங்க. ஐ கெஸ் சி அவுட்டோர் லொக்கேஷன்ஸ் எல்லாம் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் தேர் அந்த காலத்தில் பேசிக்லி த மெரினா பீச் அண்ட் தே ஹேட் த லான் ஓவர் தேர், யூ ஹேட் த ரோட் அண்ட் த பில்டிங்ஸ் அண்ட் ஆல் தட். மற்றபடி சென்னை சிட்டியில் போயிட்டு பட் ஹீ லவ்ஸ் டு கோ டு மெரினா பீச். அங்கே அவர் ஈவன் ஃப்ரீ டைமில் ஈவினிங்கில் ஆல்சோ வண்டி எடுத்துன்னு ஹீ அண்ட் கோபு அங்கிள், சித்ராலயா கோகுல், அங்கே போயிட்டு மெரினா பீச்சில் தான் உட்காந்துக்குன்னு பேசிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வருவாங்க. பீச் வாஸ் தி ஒன்லி பிளேஸ் த டைம். அப்போது இந்த பார்க் சீஸ் ஒன்றும் கிடையாது. பட் ஹீ லைக்ஸ் த பீச் ஆல்சோ. இன்ஃபேக்ட் இப்போ எங்கள் வீடு வந்து நீலாங்கரையில் இருக்குது. டி நகர்லேருந்து பெராலிசிஸ் வந்ததுக்கப்புறம் அவர் எப்பவுமே சொல்வார் பீச் சைடு வந்து வீடு கட்டிட்டு அங்கே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அங்கே நாங்கள் வீடு கட்டி அங்கே போயிருக்கோம். சம் அஃபெக்ஷனேட், சம் பீப்புள் லைக் டு பி இன் த பீச் அண்ட் ஆல் தி ஸ்டஃப். பட் தட்ஸ் வாட் இட் இஸ் பேசிக்லி. நீங்கள் கோபு சாரை பற்றி சொன்னீங்க, அவருக்கும் ஸ்ரீதர் சாருக்குமான நட்பை பற்றி. ஏன்னா அவ்வளோ வருஷம் அது வந்துட்டு அது சொல்லவே முடியாது. அது வாடா போடா இதுதான். அது கம்ப்ளீட்டாகவே திட்டிக்குவாங்க, சண்டை போடுவாங்க, பேசாமல் இருப்பாங்க, திடீர்னு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம். both of them same Chittamur da, same school, everything. So and that friendship you can't even say even today. I mean like ஒரு கட்டத்துல சின்னதா ஒரு இது இவர் எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணும்போது அவர் வரல இல்லையா, கோபு சார் வரல இல்லையா? Not like to comment on this, not like a you not have a fight or anything like that, sir. எப்பவுமே அவங்க சண்டை போட்டு தனியாக போனது கிடையாது. பட் சம் அதர் ப்ராப்ளம்ஸ் ஐ திங்க் இட் வாஸ் தேர். ஹி வாஸ் நாட் தேர் ஃபார் ஒன் மூவி, ஐ திங்க் 1-2 movies. ஐம் நாட் ஷூர். இப்போ அப்பா நிறைய புதுமுகங்களை அறிமுகம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஃபேமஸ் வந்து ஜெயலலிதா வெடிநாடகை படத்தில் இது பண்ணியிருக்காங்க. அந்த பாசத்தை அவங்க கடைசி வரைக்கும் வச்சுருந்தாங்களா ஸ்ரீதர் சார் மேலே? பெராலிசிஸ் வந்ததுக்கப்புறம் when he was in the hospital, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தார், எல்லாருமே ஐதர் வந்தாங்க இல்லைன்னா பொக்கேஸ் அமிச்சாங்க, கேட்டாங்க, ஃபோன் பண்ணாங்க, எது பண்ணாங்க. இவங்க வரவே இல்லை, வரல, பார்க்கல, மெசேஜும் அனுப்பலை.
ஜெயலலிதா மேடம். அப்பா வந்துட்டு ஹீ இஸ் நாட் வரிட் அபவுட் ஆல் தட்டுங்க. ஏன்னா எம்ஜிஆர் க்ளோஸாக இருந்தாலும் இல்லைன்னா கலைஞர் க்ளோஸாக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் ஃபேவர் கேட்குறதோ இல்லைன்னா அவங்க சிஎம் ஆகிட்டாங்களா, ஓகே சிஎம் தானே, வாட் இட் இஸ், ஐ மீன் அந்த மாதிரி ஹீ டசன்ட் பாதர் டூ மச் அபவுட் இட். ஸோ இவங்க வரல பார்க்கல ஒன்றும் பண்ணல, ஸோ அப்படியே விட்டாங்க கம்முன்னு. ஐ மீன் ஈன் as a ஃபேமிலி we are not bothered. நாங்கள் எப்பவுமே போய் இது வரைக்கும் லைஃப்பில் நான் அவங்கள வந்து டைரெக்டாக பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் போய் ஜெயலலிதா மேடம் பார்த்துருக்கீங்களா, இவங்கள பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு. சுத்தமாக கிடையாது. வந்து பார்க்காத போது நாங்கள் கம்முன்னு இருந்துட்டோம். we didn't say anything. ஒரு மேக்ஸீனில் யாரோ ஒருத்தர் எழுதுனாங்க, அண்ட் ஷீ வாஸ் நெவர் இன் டச் வித் அஸ் ஆல்சோ. அப்பாவும் நாட் இன் டச் வித் ஜெயலலிதா மேடம். நான் அவங்க கூட டச் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சுத்தமாக. ஒரு மேக்ஸீனில் என்ன பண்ணாங்கன்னா, தே ரோட் சேயிங் தட் நாங்கள் ஒன்றும் பண்ணல, அவங்களா எழுதுனாங்க. அது இந்த மாதிரி அப்பா கூட ஒன்றும் சொல்லலை, மேக்ஸின் இன்டர்வியூ பண்ணல, ஜெயலலிதா மேடம்க்கு ஒரு நன்றியே இல்லை, அவங்க போய் பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி என்னமோ தே ரோட். ஸ்ரீதர் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது, அந்த நன்றி சாருக்காக போய் பார்த்துருக்கலாமே என்னமோ எழுதியிருக்காங்க. இவங்க என்ன நினச்சாங்க, ஐ திங்க் ஷீ தாட் அப்பா சொன்னாங்கன்னு நினச்சிக்கின்னு அவங்க ஏடிஎம்கே லெட்டர் ஹெட்டில் எழுதுனாங்க பெருசாக. என்னென்னமோ எழுதிட்டு, நான் என்னோட சொந்த உழைப்பில் தான் நான் மேலே வந்தேன், யூனோ ஐ ஹேட் மை டேலண்ட், சம் கான்ட்ரவர்சியில் கேட்டுங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு ஹி வாண்டட் ரிப்ளை சேயிங் தட் நான் எல்லாம் இது கமெண்ட் நாங்கள் பண்ணலை, யாரோ எழுதாங்கன்னு சொல்லி. தென் நாங்கள் தான் ஸ்டாப் பண்ணோம் வீட்டில். வி செட் வேண்டாம் இதெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு. ஐ மீன் வி டிடன்ட் டூ எனிதிங் அபவுட் இட் அட் ஆல். இந்த அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை தெரியாது, அது மைண்டில் வச்சுருந்தாங்களா என்ன எங்களுக்கு வி ஹேவ் அப்சல்யூட்லி நோ ஐடியா. இந்த 100th இயர் ஆஃப் தமிழ் சினிமா நடத்துனாங்க இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர், ஒரு ஸ்பீச்சு வித் ஒரு இந்த பேக்ரவுண்ட் இதில் அட்வர்டைசிங் எங்கேயுமே வந்து அப்பா பேர் கிடையாது. ஓகே, ஒரு 100th இயர் when you're celebrating அப்பா பேர் இல்லாமல் இட் இஸ் நோ வேல்யூ. பெரிய பெரிய ஹிட்ஸ் அவர் கொடுத்து அவர் தான் ட்ரெண்ட் மாற்றினது. ட்ரெண்ட் எவ்வளோ லோக்கல் லாங்குவேஜுக்கு மாற்றினதே கல்யாணம் எவ்வளோ பண்ணியிருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு. செந்தமிழன், கொலோக்கியல் தமிழ் அந்த காலத்துலங்க. சரி, சிவாஜி படம்னு சொன்னால் வருவாங்க, ஜெமினி கணேசன் சார் படம்னு சொன்னால் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஒரு கட்ட காலத்தில் வந்து ஸ்ரீதர் படத்துக்காக போகிறது அவர் ட்ரெண்ட் அந்த மாற்றினதே இவங்க தான், அப்பா தான். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு 100th டே செலிப்ரேஷன் பண்ணாங்கன்னா ஆல் த யாராவது ஸ்பீச் கொடுத்தாங்களோ, எவ்ரி ஆக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே, ஐ திங்க் தேவர் அண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐ திங்க் ஸோ, நாட் டு டாக் அபவுட் மை ஃபாதர். யாரோ ஒருத்தர் மட்டும் பேசினார் நினைக்கிறேன் அன்றைக்கி அந்த இதில் மேடையில். ஆனால் எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவங்க பேர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் யூ கெனாட் கோ அகேன்ஸ்ட் ஹூஎவர் ஆர்கனைஸ்ட் இட் அவார்ட். இவங்க வந்து அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல், ஐ டோன்ட் வாண்ட் டு புட் த என்டையர் blame on ஜெயலலிதா மேடம், பட் இட் இஸ் குவைட் ஆப்வியஸ். ஒரு ஆர்கனைசர்ஸ் வந்து இவங்களுக்கு பிடிக்காது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதை இது பண்ணிது. கேட்க மாட்டாங்களா, கேள்வி கேட்க மாட்டாங்களா, எங்க பேர் கிடையாது. ஐ மீன் எல்லாரும் பேரும் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் இருக்குது எல்லாமே. சோகால் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்பா தான். ஐ மீன் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்பா தான். அவங்களுக்கு வந்து தெரியாமல் ஒரு பின்னு கூட அந்த பக்கம் வைக்க முடியாது. கேட்க மாட்டாங்களா யாருமே. எனிவே ஃபைனலி வி ஆர் நாட் அஃபெக்டட் பை இட். இதோ கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா எவ்வளோ பண்ணியிருக்க இண்டஸ்ட்ரிக்கு. அதுக்கப்புறம் வந்து நோபடி கமெண்டட் அபவுட் இட் ஆல்சோ. ஈவன் இந்த இண்டஸ்ட்ரி நிறைய பேர் பர்சனலாக சொன்னாங்க தவிர பப்ளிக்காக வந்து பேசுறதுக்கு ஐ திங்க் பயப்படுறாங்க. ஐ திங்க் ஸோ. ஐ டோன்ட் நோ வாட் த ப்ராப்ளம் இஸ். வி வேர் கொஞ்சம் அப்செட், பட் இதெல்லாம் வந்து வி நாட் பாதர். வி நாட். இதே மாதிரி அப்பா இருந்தப்போ இன்னொரு கான்ட்ரவர்சி வந்து அருணாச்சலம் படம் பண்ணப்போ அப்போது ரஜினிகாந்த் அந்த ஃபங்க்ஷன் ஏதோ பேசியிருக்காரு, ஐ வாண்ட் டு மேக் ஸ்ரீதர் சார் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஆனால் அவர் வந்து அதை லைக் பண்ணல, எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுன்னு கேட்டார். அப்போ உங்கள் ஃபேமிலியில் கூட அதை எதிர்த்தாங்க இல்லையா அந்த டைமில்? ரஜினிகாந்த் சார் வந்துட்டு ஹி வாஸ் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில்.